ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். பணம் ரொம்ப 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 கவனம். 12ஆம் இடத்துல சனியுடைய பார்வை விரயத்தை இண்டிகேட் பண்ணுது. நியூ பிகினிங் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் 12ஆம் இடம் தான். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற இடத்துலையும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் குடுக்குற இடத்துலையும் சரி கொஞ்சம் கவனம். இல்ல நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த தடவ முதல் 2026 எனக்கு ஒண்ணும் பிரச்சனை தெரியல. ரொம்ப நல்லா இருக்கு. 2027 மிட் வரைக்கும் அந்த ஒரு 5 மாதங்கள் பண வரவுல ஏதோ ஒரு தேக்க நிலையை உருவாக்கலாம். அதனால அந்த நேரத்தில உடனே டென்ஷன் ஆயிட்டு உடனே இது பண்ணாதீங்க. சில பேருக்கு வீட வித்து, ஒரு இடத்த வித்து இன்னொரு இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகளை இது உருவாக்கும். சொந்த வீட விக்கிற 4ஆம் இடம்லாம் வீடு இல்லையா? சொந்த வீடு விக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ எனக்கு தெரிஞ்சு போன 2025லயே ஆரம்பிச்சிருக்கும். அப்படி இல்லாட்டி இந்த தடவ அதற்கான வாய்ப்புகளையும், அதற்கான முகாந்திரங்களையும் லைட்டா காட்டும். அதனால இடத்தையோ, வீடையோ ஏதோ ஒரு விஷயத்தையோ வித்து சில விஷயத்தை மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகளை அது குடுக்கும். பிள்ளைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய அமைப்பாக இருக்கிறது. ஸோ மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ உங்களுக்கு கர்மச்சனி இயங்க போகிறது. சனியோட பேரே கர்மகாரகன் தான். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்தும் நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண நல்லவை பேஸ் பண்ணி இந்த தடவை உங்களுக்காக லாக்கரில் வச்சுட்டு இருக்கக்கூடிய எத்தனை பொக்கிஷம் சனி ஓப்பன் பண்ணி கொடுக்க போகிறார். அந்த லாக்கருக்குள்ளே நல்லது இருக்கா கெட்டது இருக்கான்னு யாமறியேன் பராபரமே அது உங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் சனிக்குமான கனெக்டிவிட்டி. ஸோ எனக்கு தெரிஞ்சு குருவோட பார்வை கண்டிப்பாக நல்லதாக கொடுக்கும். மீனாட்சி நிறைய நல்லவையை தேடி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பை இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வழங்கட்டும். ஸோ படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? 10ஆம் இடம் தான். தொழில் என்ன பிள்ளைங்களுக்கு படிக்கிறதால அது செம்மையாக இருக்க போகுது. பிள்ளைங்க சூப்பராக படிக்க போகிறாங்க. மிதுன ராசிக்கார பிள்ளைங்க படிப்பில் வந்து தாறுமாறாக இருக்க போகிறாங்க. நிறைய பேருக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. நீங்கள் 17, 18 வயசு ஆனால் கூட வேறு ஊரில் போயிட்டு உங்களுக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுவீங்க. கடல் கடந்து போவதற்கான யோகம் இருக்குது.